வடிவேலுக்கு ஏன் விஜயகாந்த் மேலே இவ்வளோ கோவம் வன்மம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடிவேலு சுமார் 6 படம் ராஜ்கிரண் படங்களில் நடிக்கும் போதெல்லாம் அவரோட ஆஃபீஸ்லேயே தங்கி அவரோடதுலேயே இருந்து ஒரு நடிகனாக மாறாத காலங்கள்லேயே புரட்சி கலைஞர் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இப்போ ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி கலைஞர் நடிகர் சங்கத்தின் தலைவராக வந்ததுக்கு பிறகு இந்த கதாநாயகங்கள்லாம் வந்து ஓவராக அலும்பு பண்ணுறனுடைய புகார் பூரா இங்கே வருது. அதாவது கால் ஷீட் கொடுத்துட்டு கால் ஷீட்டுக்கு வராமல் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நிறையா வருது. ஆனால் வடிவேலோட பிரச்சனை என்னன்னா, நடிவேல் ஒரு ஷூட்டிங் பாட்டுக்கு வராருன்னா ப்ரொடியூசர்லாம் வரக்கூடாது. ப்ரொடியூசர் வந்தால் எந்திரிச்சு நிற்கணும். டேரக்டர் ரொம்ப எந்திரிச்சு நிற்கணும். அவர்கிட்ட பணிவாக நடந்து அவர் கொடுக்குறது தான் டைம், அவர் வர்றது தான் டைம், அவர் சொன்ன மாணிக்கு தான் வீடியோ அந்த படப்பிடிப்பை எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர். சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்னு ஒரு படம் முரளி படம் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் வந்து மீசையெல்லாம் எடுக்க வச்சு நடுராத்திரி நீ இப்படி செஞ்சால் தான் படம் நடிப்பேன், அப்படி செஞ்சால் தான் படிப்பேன், ரொம்ப அந்த வந்து ரொம்ப காயப்பட்டு வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. கேப்டன் அந்நேரம் 2 மணிக்கு வந்து படப்பிடிப்பில் முரளியும் சத்தம் போடுறாரு, அதே நேரத்தில் வடிவேலையும் வைகிறாரு. ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு வந்தவன் நீ எப்படி இருக்கணும், எங்கே இருக்கிறன்னு நினச்சி படம் நடிக்கணும் அப்படின்னு கடுமையான வார்த்தையில் சண்டை போடுறாரு. பட இடங்கள்